வணக்கம். பிஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் சனி பகவான் வக்ரம் பெறுகின்ற காலத்தில் அதிகப்படியான கஷ்டங்களில் மாட்டி தவிக்கப் போகும் ராசிகள் எது? சனி பகவான் என்றாலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். குரு பகவான் எப்பொழுதுமே ஓராண்டு நன்மையை செய்வார், மற்றொரு ஆண்டு தீமையை செய்து விடுவார். ஆனால் சனி பகவானுக்கு எந்த காலத்திலும் நன்மைகளை செய்தார், நற்பலன்களை தந்தார் என்ற பெயரே இருப்பதில்லை. அவர் அதிகப்படியான நன்மைகளை செய்யக்கூடிய ஸ்தானம் என்றால் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, மேச ராசியாக இருக்கலாம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசிகளுக்கு ஒரு ராசிக்கு 3ஆம் இடம், ஒரு ராசிக்கு 6ஆம் இடம், ஒரு ராசிக்கு 11ஆம் இடம், 12 ராசிகளில் 3 ராசிகளில் அமரும்போது மட்டும்தான் நன்மைகளை செய்வார். நீங்கள் ஒரு விஷயத்தை மிகவும் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். சனி பகவான் 7.5 சனியாக வந்தாலும் சரி, அர்த்தஸ்தம சனி என்று 4ஆம் ராசியில் சஞ்சாரம் செய்தாலும் சரி, கண்டக சனி என்று ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்தாலும் சரி, அஷ்டம சனியாக ஆட்டி படைத்தாலும் சரி, சனி பகவான் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா மட்டும் நல்ல நிலையில் இருந்து விட்டால் சனி பகவானால் வரக்கூடிய கெடு பலன்கள் பெரிதளவு இருக்காது. அப்படி கெடு பலன்கள் நல்ல தசாவாக இருந்தும் உங்களுக்கு கெடு பலன்கள் நடக்கிறது என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை தர சனி பகவான் உங்களை தயார் செய்து கொண்டு இருக்கிறார் என்பதுதான் அர்த்தம். இப்போ ஒருத்தருக்கு 7.5 சனியாக வந்தால் 7.5 ஆண்டு காலம் பல வகையிலும் கஷ்டங்களை கொடுப்பார். கஷ்டங்களை கொடுக்கிறார் என்பதை சொல்வதை விட அந்த கஷ்டங்கள் மூலியமாக துன்பங்களை கொடுத்து, இழப்புக்களை கொடுத்து, எது செய்திருக்க வேண்டும், எதை செய்திருக்க கூடாது என்பதை ஒரு பக்குவமாக உங்களுக்கு அந்த பாதக பலன்களை தந்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்வார். உறவுகளே மிக முக்கியம் என்று சொல்லக்கூடிய எந்த ராசிகளாக இருந்தாலும் சனி பகவான் வந்தால் உறவும் வேணாம், நட்பும் வேணாம், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு வாழ்ந்தா போதுன்னா சாமின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு துன்பத்தை தருவார். அதே போல வாழ்க்கையில் யாரையெல்லாம் நாம் பெரிதாக நினைக்கிறோமோ, இவர்கள் இல்லை என்றால் எனக்கு வாழ்க்கை இல்லை, இவர்கள்தான் என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவர்கள் என்று எந்த உறவை, எந்த நட்பை, எந்த சொந்த பந்தத்தை, எந்த மனிதர்களை ஒரு மனிதன் நம்புகிறாரோ அந்த உறவுகளில் சிக்கலை கொடுத்து எந்த உறவும் நிலையானதல்ல. உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய குடும்பம், நீ செய்கின்ற தொழில், உன்னுடைய உடல் நலம், இவைதான் உன்னை காப்பாற்றும் என்பதை மிகவும் தெளிவாக அனுபவ பாடங்களை நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசான் தான் சனி பகவான். இப்போ சொல்லுங்க, சனி பகவான் கெட்டது செய்ய மாட்டார். கெட்டதை செய்து கெட்டது எவ்வளவு இருக்கிறது என்பதை உணர்த்துகிறார், உணர்த்தப் போகிறார். இவ்வளவுதான். சரி, இப்பொழுது பலன்களுக்குள் போய்விடலாம். சனி பகவான் வருகின்ற 15ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 ஆங்கிலத்தில், தமிழ் மாதத்தில் ஆனி மாதம் 31ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். இப்பொழுது இருப்பது மீனராசியில். மீனராசியில் இருக்கின்ற சனி பகவான் வக்ரம் பெற்றால் கும்பராசியில் இருக்கும்போது என்ன பலன்களை தந்தாரோ அதே பலன்களைத்தான் 5 மாதங்கள் சனி பகவான் தருவார். வக்ரம் என்றால்
சனி பகவான் இருக்கின்ற ராசியில் இருந்து கணக்கிடும்போது சூரிய பகவான் சனி பகவானுக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்தால் சனி பகவான் வக்ரம் பெறுவார். சனி பகவான் இருக்கின்ற இடத்திலிருந்து கணக்கிடும்போது 9ஆம் ராசிக்கு சூரிய பகவான் வரும்போது வக்ர நிவர்த்தி பெறுவார். இந்த வக்ரம் என்பது சூரியன், சந்திரன், ராகு, கேதுவை தவிர்த்து குரு, சனி, செவ்வாய், புதன், சுக்கிரன் என்ற 5 கிரகங்களுக்கும் ஆண்டுதோறும் நடக்கக்கூடியதுதான். உலகத்திலேயே இல்லாத புதுமையாக இந்த வருஷம்தான் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார் என்று எந்த ராசிக்காரர்களும் நினைக்க வேண்டாம். 5 மாதங்கள் என்பது இப்பொழுது கெடு பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராசிகளுக்கு நன்மைகளை செய்வார். நன்மைகளை கொடுத்த ராசிகளுக்கு கெடு பலன்களை தருவார். இதை பற்றி ஏற்கனவே இன்னொரு பதிவு நன்மைகளை அடைய போகும் ராசி என்று போட்டாச்சு. இப்பொழுது அதிகப்படியான துன்பங்கள் எந்த ராசிகளுக்கு, சனி பகவான் எண்ணற்ற பிரச்சனைகளை யாருக்கெல்லாம் கொடுப்பார் என்பதை சொல்லக்கூடியது தான் இந்த பதிவு. முதலில் கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெற்றால் அஷ்டம சனியாக செயல்படுவார். வக்ரம் பெற்றிருக்கிறார், வக்ரம் பெற்றால் கூடவா துன்பத்தை தருவார் என்றால், கும்பராசி என்பது உங்களுக்கு 8ஆம் ராசி. 8ஆம் ராசியில் சனி பகவான் அமரும் காலத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது கட்டாயமாக இருக்கும். காரணம், சனி பகவான் மட்டும் கடகராசியான உங்களுக்கு பாதகஸ்தானத்தில் அமரவில்லை, குரு பகவானும் ஜென்ம ராசியில் அமருகிறார். அடுத்தது ராகு, கேதுக்களும் பாதகமான இடத்தில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு பதிவிலும் போடும்போது அதிகப்படியான நன்மையை நான் சொல்றதே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆசை வார்த்தைகள் காட்டி ஒருவருக்கு ஆசைகளை உருவாக்கக்கூடாது. சனி பகவான் 8ஆம் இடத்தினுடைய தன்மையை ஒரு 5 மாதங்கள் என்பது கடுமையான கஷ்டங்களாக இருக்கும். உறவு சிக்கல்களை தருவார், நம்பிக்கைகளுக்கு இல்லாத மனிதர்களை உருவாக்குவார், மன நிம்மதி இல்லாத சூழ்நிலையாக இருக்கும். 5 மாதங்கள் மட்டும்தான். 5 மாதத்துக்கு பிறகு சனி பகவானால் மிக சிறந்த பலன்களை பெறக்கூடிய ராசியும் கடகராசி தான். குரு பகவானால் அதிகப்படியான நன்மைகளை பெறக்கூடிய ராசியும் கடகராசி தான். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இதற்கு பரிகாரமாக உங்களுக்கு தனிப்பதிவை போகிறோம் பார்த்தீங்களா, அப்பொழுது ராகு கேதுக்கள் என்ன ஸ்தான பலத்தில் இருக்காங்க, சனி பகவான் எப்படியெல்லாம் செயல்பட போகிறார், குரு பகவான் ஜென்ம ராசியிலிருந்து எப்படியெல்லாம் துன்பத்தை தர போகிறாருன்றதை உங்களுக்கு தனிப்பதிவை போடுறத கேட்டு பயன்பெறுங்க. அடுத்தது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு வக்ரம் பெற்றால் கும்பராசி என்பது 7ஆம் ராசி. கணவன், மனைவி, நண்பர்கள், உறவு, நட்பு, செய்யும் தொழில், இது அனைத்தையுமே குறிக்கக்கூடிய ராசி தான் 7ஆம் ராசி. 8ஆம் ராசியிலும் நன்மையை செய்ய வாய்ப்பில்லை. 7ஆம் ராசியில் வக்ரம் பெற்று அமர்ந்தாலும் பெரிதளவு நன்மை இல்லை. இதற்கு காரணம், கடகராசிக்கு சொன்னது போலவே 5 மாதங்கள் என்பது கடுமையான கஷ்டங்களாக இருந்தாலும் அதற்கு பிறகும் துன்பங்களைத்தான் தருவார். ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இருக்கிறதா என்பதை முதலில் பார்க்க வேண்டும் சிம்ம ராசிக்காரங்க. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று விட்டார். இதோடு உங்களுக்கு 1.5 வருஷம் கழிச்சு தான் குரு பகவான் நன்மை செய்வார். இந்த 1.5 வருஷம் வரைக்கும் சனி பகவான் அஷ்டம சனியாகத்தான் இருப்பார். இது சோதனை காலம் மட்டுமல்ல, மிகவும் கொடிய பாதக பலன்களை தரக்கூடிய காலம். பயமுறுத்துறன் தப்பாக நினைக்காதீங்க. இது கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் கொடுக்கிற காலம். ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இருக்குதா என்பதை முதலில் பாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, விழுந்தா எழ அதிகப்படியான வருடங்கள் ஆக என்பதனால் சொல்லக்கூடியது. இதனுடைய பதிவு தனிப்பதிவாக போகிறோம், கேட்டு பயன்பெறுங்க. அடுத்தது கும்பராசி. மகர ராசிக்கும் பாதகம்தான். மகர ராசிக்காரர்களுக்கு கூட சனி பகவான் வக்ரம் பெறும்போது 2ஆம் இடத்தில் இருப்பார், பாதகங்களை செய்வார். ஆனால் சனி பகவான் எவ்வளவு பாதகத்தை தந்தாலும்
குரு பலன் நல்ல நிலையில் இருப்பதினால் மகர ராசிக்காரர்களுக்கு பெருசாக பாதகம் சொல்லிவிட முடியாது. அதனால் கும்பராசியை பார்த்து விடலாம். ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்தில், ஜென்ம ராசியில் சனி பகவான். ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கின்ற இதே காலத்தில் ராகுவும் ஜென்ம ராசியில் இருக்கிறார். 7ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசிக்காரங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த 5 மாதம் மட்டும்தான் குரு மாற்றமும் இருக்கு, சனி பகவான் வக்கர நிவர்த்தியும் இருக்கு. அதனால் பொறுமையும் நிதானமும் கடகம், சிம்மம், கும்பராசிக்காரர்கள் இந்த 5 மாதங்கள் கடைபிடித்தால் பெரிதளவு பாதகம் இல்லாமல் வெற்றி பாதையை நோக்கி செல்லலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.